நான் கடந்து வந்த பாதையில் கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், மரண இருளின் பள்ளத்தாக்குகள் கர்த்தரின் மீட்பராய் இருந்தபடினாலே நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வருகிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, நான் இன்னைக்கு 2:45 முடிச்சிட்டேன். ராத்திரி முழுக்க போதகர்களுக்கான கூடுதலில் என்ன செய்தி, பாஸ்டர்ஸ் மீட்டிங் போற அன்னைக்கெல்லாம் அந்த பிரச்சனை எனக்கு. இரவு முழுக்க தூக்கம் வராது. ஏன்னா என்ன பேசுறது? என்னை விட அதிகமாக வேதம் வாசித்தவர்கள், வேதம் வாசிக்கிறவர்கள் இருக்கக்கூடும். என்னை காட்டில் ஜெபிக்கிறவர்கள் இருக்கக்கூடும். என்னை காட்டில் நன்றாய் பிரசங்கிக்கக்கூடியவர்கள் இருக்க முடியும். உங்களுக்கு முன்பாக எந்த வார்த்தையை பேசுவது என்கிற அதிகமான ஆழ்ந்த சிந்தனைகள் இருந்ததுனால தூக்கமே இல்லை. ஆனாலும் ஜெபித்தேன். வருகிற வழியில் 2 காரியத்தை யோசித்து வந்தேன். யோசேப்பை குறித்து பேசுவதா, எலியாவை குறித்து பேசுவதா என்று. ஆனா இங்க நடக்கிற 2 பேரும் 3 பேரும் எலியா எலியான்னு சொன்னாங்க. கடைசியா நடத்தினவரும் எலியாவை குறித்து சொன்னாரு, நடுவில் நடத்தினவரும் எலியாவை குறித்து சொன்னாரு, முன்னாடி நடத்தினவரும் எலியாவை குறித்து சொன்னாரு. சரி, எலியாவை இங்க ரொம்ப பேருக்கு பிடிச்சிருக்கு. எலியாவை ஃபோர்வேர்டா கொடுத்துட்டாங்க. முன்னுரையா கொடுத்ததுனால, முகமுறையா கொடுத்ததுனால அதையே கூட நான் பரிந்துரைக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். எலியாவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். உங்களை பார்த்து எலியா அப்படி எலியாவை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முந்தைய பாஸ்டர் கிறிஸ்தாஸ் அவர் சர்ச்சில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங், அங்கே நான் எலியாவை குறித்து பேசினேன். ஆனா எலியாவை குறித்து பேசுறது நேற்றுக்கு முன்தினம் அவர் ஞாபகப்படுத்துறாரு. சர்ச்சில் எலியாவை குறித்து நீங்க பேசுறது இன்னும் மறக்க முடியாது. இன்னைக்கு இன்னும் கூடுதலான வெளிப்பாடுகளோடு ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல பிரசங்கம் பண்ணும் பொழுதும் கூடுதலான வெளிப்பாடுகளை ஆவியானவர் கொடுக்கிறார். சொல்லுவோமா? ஆகவே தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். யாரும் பேச வேண்டாம், பக்கத்தில் இல்லை கமெண்ட் அடிக்க வேண்டாம். பேசுவதற்கு பாரு எனக்கு தான் உனக்கு தான் அப்படிங்கிறதெல்லாம் வேணாம். எல்லாம் நமக்கு தான். எலியாவை குறித்து நாம் நேற்று கேட்ட என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. எலியாவை குறித்து உங்களை கேட்ட என்ன சொல்லுவீங்க? எலியா என்பவன் பரவாயில்ல, நிறைய இடத்துல அவரு அக்கினியை வரவழைத்தவர், ஒரே நாள் வெட்டி போட்டவர், அக்கினியை வரவழைத்தவர், மலையை நிறுத்தினவர், ஆகாபுக்கு பயத்தை உண்டாக்கினவர், இயேசுவேலை பயமுறுத்தினவர் என்றெல்லாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வேகமாய் வாசிப்போம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். கவனியுங்கள், யாக்கோபு பொதுவாக நிருபங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது ரோமாபுரியில் உள்ள சபைக்கு எழுதினார். அந்த சபையோட பிரச்சனைகளுக்கு தீர்வாக பிரச்சனைகளை சுட்டி காட்டி எழுதினார். அதுபோலவே கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுதும் அந்த சபையோட பிரச்சனைகளை சொல்லி எழுதுகிறார். கலாத்திய சபைக்கு, எபேசியாவில் இருந்த சபைக்கு, பிலிப்பு பட்டணத்தில் இருந்த சபைக்கு, கொலோசிய பட்டணத்தில் இருந்த சபைக்கு, எபிரேயருக்கும் பொதுவான நிருபமாக எழுதினார். தீத்துவுக்கு தனிப்பட்ட கடிதமாக எழுதினார். தீமோத்தேயுக்கு தனிப்பட்ட கடிதமாக எழுதினார். தெசலோனிக்க பட்டணத்தில் இருந்த சபைக்கு எழுதினார். ஆனால் யாக்கோபு எழுதும் பொழுது யாக்கோபும் பேதுருவும் யோவானும் பொதுவான நிருபமாக எழுதுகிறார்கள். உலகம் எங்கிலும் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது சொல்றார், அந்த விசுவாசிகளுக்கு சொல்ல நம்மை போல ஊழியர்களுக்கு அல்ல, விசுவாசிகளையும் சேர்த்து சொல்றாரு. எலியா என்பவன் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? நம்மை போல. அது ஒருத்தர் எடுத்து சொன்னாரு, இல்லையா அவரை விட எங்களுக்கு பாடாது. என்னையா எங்களுக்கு கடன் நிறைய இருக்கியா, சர்ச்சைக்கு இடம் வாங்கினதுனால கட்டுறதுனால எங்களுக்கு கடன் நிறைய இருக்கு, அவரை விட எங்களுக்கு அதிக பாடியாங்க. கடன் வாங்கினா பாடு வரத்தான் செய்யும். சில சொல்ற ரொம்ப பிரச்சனையாங்கிறாங்க. நான் சொல்றேன், நிறைய ஊழியர்கள் என்னை தேடி வருகிறார்கள், ஆலோசனைக்கு உதவிக்கு தேடி வருகிறவர்கள் சொல்ல ரொம்ப பிரச்சனையா. எவ்வளையா பிரச்சனை? ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு பிரச்சனையானார்.
நான் சொன்னேன், எனக்கு 1 கோடி இருக்கியா பிரச்சனை என்ன, அவ்வளவுதான். அமைதியாயிட்டார். இன்னொருத்தர் வந்தார், ஐயா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆங்கியோ பண்ணியிருக்காங்கன்னாரு. நான் எப்போ சத்தியை கட்டு பணியில காட்டி இந்த மாதிரி அறுத்திருக்கிறாங்க பாரு அப்படின்னு. எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு பாரு, காலில் இருந்து ஒரு நரம்பு எடுத்து புது வாழ்வு பொறுத்து இருக்கிறாங்கன்னு அமைதியா போயிட்டார். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பிரச்சனை பெருசு. நான் எல்லா பாஸ்டர்ஸ் மீட்டிங்கும் சொல்லி வர்றது, ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். உங்களுக்கு பிரச்சனை வேணாமா, அமைதியா உட்கார்ந்து. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா, நான் ஆடுகளை ஓனாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரண்டு ஆகியம் எதிர்கொள்ளுங்கள். நான் உலகத்தை அதோடு நிறுத்துறேன். இந்த உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்னை பகைக்கிறது. அப்படியானால் ஒருவன் நம்மை அடிக்க வருவானால், நம்மை அடிக்க விரும்பினால் முதலடி இயேசுவுக்கு 2வது அனுப்பு. நான் அடிக்கப்பட்டேன்னு சொன்னா எனக்கு முன்னாடி ஆண்டவர் அடி வாங்கிட்டார். அடி வாங்கிட்டு ஏன் அவர் தடுக்கலன்னா என்ன அடி வாங்க விட்டுருக்கிறார். ஏன் விட்டுருக்கிறார்னா அடி வாங்கின பிறகு நான் எப்படி இருக்கிறேன்றதை பார்க்கறது. அடி வாங்கினதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கிறேன், நான் அவரை சேவிக்கிறேன்னா. யோபு சொல்றான், யோபுடைய மனைவிக்கு அதை தாங்கிக்க முடியல. யோபுடைய மனைவிக்கு அந்த கஷ்டம் யோபுக்கு தான். எப்பவுமே மனைவிமார்கள் புருஷனை வெறுத்தா கூட புருஷன் அவசரப்படும் போது அவங்க மனசு கஷ்டமா இருக்கும். அவங்க அடிச்சா பரவாயில்ல, மற்றவங்களை அடிக்க விட மாட்டாங்க. தோத்துறோம் அடிக்கிறது அனுமதிக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு அது பொறுக்கவும் பொறுக்காது. உங்களுக்கு புரியும், எனக்கு அடிவாங்க உங்களுக்கு புரியும். கவனிங்க. அப்படி சொல்லும் பொழுது இயேசு சொன்னா, இந்த உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே அது என்ன பகைச்சிருச்சு, அதனால உங்களுக்கு பகையை கண்டு பயப்படாத. ஏன்னா அனுப்புறது நான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்திய 28ஆம் அதிகாரத்துல நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உபதேசம் பண்ணின யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடைய சகல நாட்களிலும் சகல ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அல்ல, சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னார். நல்லா கவனிங்க. நீங்க புறப்பட்டு போங்கன்னு சொன்னாரு, திரும்பி வாங்கன்னு சொல்லவே கிடையாது. 12 சீஷர்களையும் பார்த்து என்ன சொன்னாரு, புறப்பட்டு போங்க. அப்படி புறப்பட்டு போன எல்லாரும் யோவான் அப்போஸ்தலனை தவிர போன இடங்களில் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். அவர்களில் ஒருவர் நம்முடைய தேசத்தில் வந்து மரித்த தோமா. போங்கன்னு சொன்னாரு. நான் இப்ப திரும்பி வர நோக்கத்தோட தான் வந்திருக்கிறோம். நம்மில் அநேகர் லீவு நாட்கள்ல ஸ்கூல் ஹாலிடேஸ்ல சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றோம். ஆனா ஆண்டவர் சீஷர்களை அனுப்பும் பொழுது திரும்பி வாங்கன்னு சொல்லவே இல்லை. அது மட்டும் கிடையாது. நீங்க சுவிசேஷ புஸ்தகம் 4 புஸ்தகங்களும் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா கடைசி அதிகார ஆமேன் ஆமேன் ஆமேன்னு முடியும். ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா ஆமேன்னு முடியாது. ஏன்னா அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இன்னும் தொடர வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கை முடிக்கிற அந்த தொடர்ச்சிக்கு நீங்களும் நானும் இருக்கும்படி நம்மை நம்பி அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சந்தோஷமா இருந்தா ஆராதனை ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் கஷ்டம்னா நான் ஆராதனை நடத்துற மூடு இல்லை, யாராவது விடு அப்படின்னு. இன்னும் பிரசங்கம் பண்ற மூடு இல்லை, அம்மா நீ கொஞ்சம் பேசு, அல்லது அசிஸ்டன்ட் பாஸ்டர் பேசு, அல்லது மூப்பரை கூட்டி நீ பேசப்பா. ஏன்? சந்தோஷமா இருந்தாதான் ஆராதனை, மகிழ்ச்சி இருந்தாதான் பிரசங்கம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை ஏதாவது சர்ச்சை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை மையப்படுத்தி பிரச்சனையை உண்டாக்குறவனை வச்சு வாங்கு 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 1 மணி நேரத்துல வாங்கி தள்ளிடுறது. யாருக்கு? ஒரு ஆளுக்கு. மீதி 99 பேர் பட்டினியா போவான். திரும்பி எந்த ஒரு மனுஷனையும் குறிப்பிட்டு அவனை தாக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிரசங்கம் பண்ணுவோம். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடியாது, அது தொடரவும் செய்யாது. இந்த
எலியாவை குறித்து நீங்கள் பார்க்கிறீர்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். கீலேயாத்தின் வீடுகளிலே இஸ்மேலாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. போதும், கவனிங்க. எல்லாரும் பைபிள் முடிச்சு என்ன கவனிங்க. எலியா ஆகாபுக்கு முன்பாக நின்று, என்னுடைய வார்த்தையின்படியே என்று இந்த தேசத்துல பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று யார் சொல்றது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். முதல் வசனத்துல அந்த வசனத்தின் ஆரம்பத்துல கீலேயாத்தில் குடியிருக்கிற திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய வஸ்திரம் என்ன? வஸ்திரம் என்ன? ஒரு ஒரு ஆட்டு மயிரினாலே நெய்யப்பட்ட ஒரே ஒரு வஸ்திரம். அவனுக்கு அட்ரஸ் கிடையாது, அவனுக்கு வீடு கிடையாது, அவனுக்கு மனைவி கிடையாது, அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது. ஒருத்தர் சொன்னார், மனைவி இல்லைன்னா நான் கூட எரியா மாதிரி செய்வேன். என் ஊழியம் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் மனைவி தான். நான் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் பிள்ளைகள் தான். நான் கேட்டேன், மனைவி கல்யாணம் பண்ணும்போது உனக்கு தெரியுமா? ஐயா தெரியும். நீ கேட்டு கல்யாணம் பண்ணா எப்படி கல்யாணம் பண்ணீங்க? இல்லை, நான் கல்யாணம் பண்ணா ஊழியம் நல்லா இருக்கும்னு பண்ணேன். ஆனா பண்ண பிறகுதான் தெரியுது என் ஊழியமே கெட்டு போச்சியாரு. ஆனா நான் சொல்றேன், என்னுடைய ஊழியத்தின் வெற்றிக்கு என் மனைவி தான் காரணம். காரணம் என்ன தெரியுமா? என் மனைவி தினந்தோறும் குறைந்தபட்சம் 3 மணி நேரம் ஜெபிப்பார்கள், குறைந்தபட்சம் 2 மணி நேரம் ஜெபிப்பார்கள். என் மனைவி அதிகம் படிக்காதவங்க. எனக்கு பெண் பார்க்கும்போது நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் டைப்பிஸ்டா இருந்தேன். எம்எஸ்சி டிகிரி எக்ஸாமினேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு 24 வயசுல திருமணம் ஆச்சு. நான் 19 வயசுலேயே கன்வென்ஷன் ஸ்பீக்கர். எனக்கு நிறைய நான் போய் பிரசங்கம் பண்ற அநேக சபைகளின் போதகர்கள் மூப்பர்கள் எனக்கு பெண் கொடுக்க முன் வந்தார்கள். ஆனா நான் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தேன், எனக்கு வரக்கூடிய மனைவி நான் ரொம்ப அழகா இருந்தேன் அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. எனக்கு சுருள் முடி இருந்ததுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்க நம்புறீங்களா? நான் உங்களுக்கு காட்டுறேன். தோத்திரம் இந்த மாதிரி என்னன்னா சர்ச்சை ஆரம்பிக்கணுமா? நான் இப்படிதாங்க இருந்தேன். சரியா? ஓகே. இப்படிப்பட்ட நான் சுருள் முடியோட தான் இருந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது சபை வளர சபையை விட்டு போனவங்க கொஞ்சம் முடிய பிடிச்சி போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? என்னுடைய சுருள் முடி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆத்மாக்களை கொண்டு போக கர்த்தருடைய கிருபையில. சரி, எனக்கு பெண் பார்க்கும் பொழுது நான் 3 கண்டிஷன் போட்டேன். எனக்கு மனைவியாக வரக்கூடியவர் என்னை விட படிப்பு குறைந்தவராய், வசதி குறைந்தவராய், அழகு குறைந்தவராய் இருக்கணும். அதனால என் மனைவி 8வது கூட